வணக்கம். ஒட்டுமொத்த தமிழகத்தையே உழுக்கின ஒரு பாலியல் வழக்குனா அது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தான். அந்த வழக்கில் இன்றைக்கி கோவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 9 குற்றவாளிக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நந்தினி தேவி அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். இந்த தீர்ப்பு ஒரு குற்றம் செய்யணும் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக தான் இருக்கும். 2019 காலகட்டத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை காணொலி எடுத்து தன்னை பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க புகாராக தெரிவிக்கிறாங்க. அந்த வழக்கு காவல் அதிகாரிகிட்டேருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடியில் நேர்மையான அதிகாரி எஸ்பி நிஷா அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து துரிதமாக 1200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐயில் பார்த்திங்கன்னா பெண் அதிகாரிகள் தான். வைஷ்ணவி பச்சையம்மாள் அப்படின்ற ஒரு 2 பெண் அதிகாரிகள் அவங்க விசாரித்து இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ துரிதமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வழக்கில் மொத்தம் 48 சாட்சிகள். அதில் ஒரு சாட்சி கூட மாற்றி பேச கிடையாது. அதில் 20 பெண் சாட்சிகள் இருக்குது. 8 பெண் சாட்சிகள் நேரடியாக நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டோட சிங்க பெண்கள் தான் இந்த 8 பெண்கள் தான். ஏன்னா தனக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும், சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்திங்கன்னா போட்டு நம்மளை மன அழுத்தம் கொடுத்துருப்பாங்க, பேரம் பேசியிருப்பாங்க, தன்னோட உயிருக்கே பார்த்திங்கன்னா உத்தரவாதம் இருந்திருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி நீதி கிடைச்சாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீதிமன்றத்தில் அவங்க சாட்சி சொன்னதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். இந்த வழக்கு எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்தது அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வழக்கை கொடுத்த பெண் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி தன்னோட சகோதரிகிட்ட சொல்கிறாங்க. தன்னோட சகோதரி தன்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா முதல்ல மாட்டினதே இந்த திருநாவுக்கரசு தான். அவங்கள பார்த்திங்கன்னா தனியாக வர சொல்லி நீ சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண் அவங்கள வர வச்சு அங்கே பார்த்திங்கன்னா அவனை அடித்து அவங்ககிட்ட இருக்கிற ஐஃபோனை வாங்கி அதில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காணொலி இதே போன்ற பெண்களுடைய நிறையா தொடர்பில் இருக்க மாதிரியான காணொலி இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது ஒரு மிகப்பெரிய குழுவாக செயல்பட்டுருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குழுவாக ஆரம்பித்து பொள்ளாச்சியில் இருக்க பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், கல்லூரி போகிற பெண்களை ஏமாற்றி ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை ஒரு காணொலியாக எடுத்து அவங்கள மிரட்டி திரும்ப பாலியல் வன்புணர்வு பண்ணி நான் என்ன சொல்லணும் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே மாறி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தரும் கண்டிப்பாக பதட்டம் வரக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழக்கு இருந்தது. இந்த வழக்கை இவ்வளோ துரிதமாக விசாரித்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு அவர்கிட்ட இருக்கிற ஐஃபோனும் சபரிராஜன். இதில் A1 அக்யூஸ்டே அந்த சபரிராஜன் தான். சபரிராஜனும் திருநாவுக்கரசு மற்றும் அவனுடைய நண்பர்கள் 9 பேருக்கு பார்த்திங்கன்னா சாகுமுறை இந்த ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கும் 85 லட்சம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. 30 நாளைக்குள்ளே அவங்களுக்கு அந்த பணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. உண்மையாலுமே ஒருத்தரும் தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பாக இருக்குது. இந்த தீர்ப்பை கண்டிப்பாக வரவேற்கிறோம். நன்றி.